அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை வளர்பிறை அஷ்டமி. இந்த எளிய பொருளை எரித்து பாருங்கள், நிரந்தர லட்சுமி கடாட்சம் ஏற்படும், வீட்டில் இருக்கும் ஒட்டுமொத்த தரித்திரமும் விலகும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு அன்றைய தினம் பைரவரை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான அதீத சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை. நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான விஷயம், பணவரவு ஓரளவிற்கு இருந்தாலும் கூட அந்த பணம் வீட்டுல தங்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க, பணவரவில் தடைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிப்பட்டவங்க இந்த வளர்பிறை அஷ்டமியில் இன்றைய ஒரு நாள் இப்ப நம்ம பார்ப்பதை போல இந்த தாந்திரிக பொருட்களை எரித்து பாருங்கள். பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கும், வீட்டில் பணம் நிரந்தரமாக தங்கும். சரிங்க, இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க, நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும். நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய அஷ்டமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். ஏப்ரல் 5ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை 2:17 அஷ்டமி திதி ஆரம்பமானதுங்க. இன்றைய தினம் நள்ளிரவு 1:07 வரை அஷ்டமி திதி நிறைவாக இருக்குங்க. பொதுவாகவே பைரவரை நினைத்து நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகளை மாலை நேரம் தொடங்கி இரவு நேரம் வரை செய்வதுதான் வழக்கம். உக்கிரமான சில தெய்வங்களுக்கு இரவு நேர வழிபாடுகள், தாந்திரிக முறைகள் உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். தாந்திரிக முறைனாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் பொருட்களில் முதலாவதாக 8 எண்ணிக்கையில் மிளகு நமக்கு தேவை. எண் 8 பைரவருக்கு உரியது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து 8ஆவதாக வரக்கூடிய அஷ்டமி திதிக்கு உரியவர் பைரவர். இந்த மிளகும் பைரவருக்கு உரிய பொருள். அடுத்ததாக 8 எண்ணிக்கையில் முனை உடையாத கிராம்பு, அதாவது லவங்கம்னு கூட சொல்லுவோம், இதையும் 8 எண்ணிக்கையில் எடுத்துக்கணும். ஒரு சிறிய துண்டு பட்டை நீங்க எடுத்துக்கோங்க. அந்த பட்டையில ஸ்ரீம் பைரவா அப்படின்ற அவருடைய திருநாமத்தை எழுதணும். நீங்க இங்கிலீஷ்ல வேணா கூட எழுதிக்கலாம் அல்லது தமிழ்லையும் எழுதிக்கலாம். ஸ்ரீம் பைரவா அப்படின்னு நம்ம எழுதணும். கிரீன் கலர், ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர் பென்ல கூட நீங்க எழுதிக்கலாம். இந்த பொருட்களை எரிப்பதற்கு தேவையான அளவு பசுனை மற்றும் கற்பூரத்தை நீங்க எடுத்துக்கோங்க. ஓரளவிற்கு சுத்தமான நல்ல நெய்ல தாங்க இந்த பொருட்களை நம்ம எரிக்கணும். ஒரு அகல் விளக்கு அல்லது ஸ்டீல் கிண்ணத்துல இந்த பொருட்களை வைத்து நம்ம எரிக்கணும். வீட்டுக்குள்ள வச்சு தாங்க எரிக்கணும். எந்த அறையில வேணாலும் எரிக்கலாம், அதாவது பெட்ரூம்ல, ஹால் பகுதி, பூஜை அறை, கிச்சன்லன்னு எங்க உங்களுக்கு சேஃப்டியா இருக்குமோ அந்த இடத்துல இந்த பொருட்கள் அனைத்தையும் சேர்த்து நம்ம எரிக்கணும். இந்த பொருட்கள் அனைத்தும் 100% எரியணும்னு கூட கிடையாதுங்க, 80% எரிந்தாலே போதும். அதிலிருந்து வரக்கூடிய புகை தாங்க மிகவுமே முக்கியம். வீடு முழுவதும் அந்த புகை பரவட்டும். புகை அடங்கியதற்கு பிறகு அந்த பொருட்களை நீங்க டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுருங்க. அதாவது அந்த சாம்பலை நீங்க டஸ்ட்பின்ல, குப்பை தொட்டியில போட்டுறலாம். அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். அஷ்டமி திதி நேரத்தில் நெய்யிட்டு இந்த பொருட்களை எரித்து அந்த புகை வீடு முழுவதும் பரவுவது நிரந்தர லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும். வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் முற்றிலுமாக ஒழியும். இந்த எளிமையான தாந்திரிகத்தை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க, அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்குதுங்க. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரிஜினல் கருங்காலி மாலைகளை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம
யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலை உட்பட சில தாந்திரிகம் நிறைந்த தெய்வீக பொருட்களை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த பொருட்களை வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் இந்த கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி நம்ம கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டியடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி நட்சத்திரக்காரர்களும் இந்த கருங்காலி மாலையை தாராளமாக அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஏறு சிங்கி மூலிகை கட்டை. விரதமிருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது இந்த ஏறு சிங்கி கட்டை. தினமும் 5 நிமிஷம் இந்த கட்டையை வலது கையில வச்சுக்கிட்டு, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே ரைட் ஹேண்ட்ல இந்த ஏறு சிங்கி கட்டையை பிடிச்சு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோள் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின் அர்த்தம். சில பேர்லாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை தரும். அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவா மாலை. எரிமலை பிழம்பிலிருந்து செய்யக்கூடியது. சில பேர்லாம் அடிக்கடி டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க. எதற்கெடுத்தாலும் கோபம் வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த லாவா மாலை அணியும் போது டென்ஷன் முற்றிலுமாக குறையும். கோபமும் படிப்படியாக குறைந்துவிடும். இன்னும் சில பேருக்கெல்லாம் அதிகமான மன அழுத்தம் இருக்கும். மைண்ட் டிப்ரெஷன்ல இருப்பாங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மனபயம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த லாவா மாலை அணியும் போது ரொம்பவுமே பாசிட்டிவா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களும் தோன்றாது. மன அழுத்தம் நீங்கிவிடும். இந்த மாலையை கையில நம்ம தொட்டு பார்த்தாலே ஒரு நல்ல சில்னஸ் ஃபீல் பண்ண முடியும். கழுத்தில் இதை அணியும் போது உடலிற்கும் நல்ல குளிர்ச்சியை அது ஏற்படுத்தும். அடுத்ததாக நாம் பார்ப்பது உங்க நிறைய பேருக்கு தெரிந்த கோமதி சக்கரம். 16 செல்வங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய 16 எண்ணிக்கை கோமதி சக்கரம் இருக்குங்க. இதை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சாலே நல்ல பண ஈர்ப்பை கொடுக்கும். அதே போல சற்று பெரிய ரக துவாரகா கோமதி சக்கரமும் இருக்குங்க. இதை ஒரு எண்ணிக்கையில் வைத்தாலே பணவசியத்தை கொடுக்கும். குறிப்பாக தொழில் வியாபாரம் செய்யறவங்க, கடைகள் வச்சிருக்கிறவங்க, அங்க இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ், கல்லா பெட்டியில இந்த ஒரு எண்ணிக்கையில் துவாரகா கோமதி சக்கரத்தை வைத்தால் நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸை கவர்ந்தெழுக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். அதிகப்படியான லாபங்களை கொடுக்கும். இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் அனைத்தையுமே ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல பூஜை செஞ்சு கொடுக்கிறதுனால இதனுடைய ஆற்றல்கள் இயற்கையாகவே இன்னும் அதிகமாக பெருகி நமக்கு கிடைக்கும். இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.